ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நம்மளில் நிறைய பேர் வந்து நல்ல சம்பளம் வாங்கிட்டு இருப்போம், நல்ல வேலையில் இருப்போம். பட் ஆனால் நம்மக்கிட்ட சேவிங்ஸே இருக்காது. ஏன் என்னாச்சு அப்படின்னு சொல்லி எல்லா மாதமும் வந்து யோசிப்போம். நம்ம காசு எங்கே போச்சு, நம்ம என்ன ஸ்பெண்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, நம்ம வாங்குற சம்பளம் தான் பத்தலையாட்டுக்கு அப்படின்னு நினச்சிட்டு நம்ம பேசிவ் இன்கம்லாம் வந்து பில் பண்ண ட்ரை பண்ணுவோம். எக்ஸ்ட்ரா ஏதாவது வேலை செய்கிறது எல்லாமே வந்து நம்ம பண்ணுவோம். பட் அப்பயும் வந்து நம்மக்கிட்ட சேவிங்ஸ் வந்து இருக்காது. இதுக்கான ரீசன் என்ன அப்படின்னா, நம்ம வந்து கரெக்டாக நம்ம சேவிங்ஸ் வந்து பண்ணலை, சேவிங்ஸை பிளான் பண்ணலை அப்படிங்கிறது ஒரு சைடு இருந்தாலும், நம்ம மணியை வந்து கரெக்டாக ஹேண்டில் பண்ணலை அப்படிங்கிறதும் வந்து ஒரு ரீசன். இந்த 7 மணி மிஸ்டேக்ஸை வந்து நீங்கள் வந்து பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவில் கிளியராக ஒரு 7 மணி மிஸ்டேக்ஸ் வந்து சொல்கிறேன். அதை நீங்கள் பண்ணிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா, அதை நீங்கள் கரெக்ட் பண்ணாவே உங்கள் லைஃப் ஸ்டைல் வந்து இன்க்ரீஸ் ஆகும், உங்களோட சேவிங்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அது என்னென்னு இப்போ ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். மிஸ்டேக் நம்பர் 1, நாட் நோயிங் வேர் யுவர் மணி கோஸ். உங்கள் அமௌண்ட் வந்து எங்கே போகுது அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு தெரியாமல் ஒரு ஐடியா இல்லாமல் இருக்கிறது. இதை தான் வந்து சொல்லுவாங்க சைலண்ட் மணி லீக் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம வந்து பெருசாக ஸ்பெண்ட் பண்ணுற ஒரு 10,000மோ 5,000மோ அதையெல்லாம் ஞாபகம் வச்சுக்குவோம். ஆனால் நம்ம குட்டி குட்டியாக ஸ்பெண்ட் பண்ணுற ஒரு 20 ரூபாயோ 30 ரூபாயோ வந்து நம்ம வந்து ஞாபகம் வச்சுக்கிறது இல்லை. அந்த 20 30 தான் வந்து நம்மளோட சேவிங்ஸே வந்து காலி பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா, நம்ம டக்குன்னு எனக்காவது வந்து ஒரு பிரேக்ஃபாஸ்ட் வந்து வெளியில் சாப்பிட்றோம், ஒரு 50 ருபீஸ் 100 ருபீஸ்க்கு சாப்பிட்றோம் அப்படின்னா, அதை வந்து நம்ம ஞாபகம் வச்சுக்கிறது இல்லை. ஒரு டீ வெளியில் குடிக்கிறோம், இல்லை எங்கேயாவது போகிறோம், ஏதாவது ஒரு விஷயத்தை வந்து ஷாப்பிங் பண்ணுறோம், அதெல்லாம் வந்து நம்ம வந்து ஞாபகம் வச்சுக்கிறது இல்லை. சப்ஸ்கிரிப்ஷன்லாம் 149 தானே, 199 தானே அப்படின்னு சொல்லி அதெல்லாம் வந்து கணக்கில் வச்சுக்காமல் விட்டுறோம். இதில் டெலிவரி சார்ஜஸ் எல்லாம் போட்டு நிறைய வந்து ஆர்டர் பண்ணியும் வந்து வாங்குகிறோம். இதெல்லாம் வந்து நம்மளோட சைலண்ட் மணி லீக். ஒரு நாளைக்கு ஒரு 200 ரூபாய் இந்த மாதிரி நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணிங்கனாவே மந்த்லி கிட்டத்தட்ட 6,000 ரூபாய் இதில் வந்து நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க. இயர்லி பார்த்தீங்க அப்படின்னா 72,000 ரூபாய். இந்த 72,000 நீங்கள் வந்து எதுலையாவது வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் டூலில் வந்து போட்டு வச்சிங்க அப்படின்னா அது எந்த அளவுக்கு க்ரோ ஆகும் அப்படிங்கிற ஐடியா வந்து நான் சொல்ல தேவையில்லை. ஒரு வருஷத்துக்கு 72,000 சேவ் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு 10 இயர்ஸ் கால்குலேட் பண்ணிங்கனாவே அது கிட்டத்தட்ட வந்து ஒரு 10 lakhs கிட்ட உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஸோ இதெல்லாம் வந்து மிஸ்டேக். ஒரு சின்ன சின்ன விஷயத்தை கூட நீங்கள் வந்து நோட் பண்ணி பார்க்கணும். மிஸ்டேக் நம்பர் 2, லைஃப் ஸ்டைல் இன்ஃப்ளேஷன். அப்படின்னா நம்ம சேல்ரி வந்து இன்க்ரீஸ் ஆக ஆக நம்மளோட ஸ்பெண்டிங்கே வந்து இன்க்ரீஸ் பண்ணுறது. அதாவது இன்றைக்கி இப்போ நீங்கள் 20,000 சம்பளம் இருக்கீங்க அப்படின்னா 20,000 லைஃப் ஸ்டைலில் இருப்பீங்க. அது ஒரு 50,000 உங்கள் சேல்ரி வந்து இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா வந்து வர 30,000 வந்து ஸ்பெண்டிங்கே வந்து செலவு பண்ணுவீங்க. நம்மகிட்ட தான் 30,000 எக்ஸ்ட்ரா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறதெல்லாம் வந்து வாங்குறதுக்கு வந்து ஆசைப்படுறது. புதுசாக நம்ம லைஃப் ஸ்டைலில் இருக்க எல்லாத்தையும் வந்து அப்கிரேட் பண்ணிக்கிட்டே இருக்கிறது. இருக்கிற ஃபோனை விட்டுட்டு இன்னொரு ஃபோன் வந்து வாங்குறது. கொஞ்சம் சேல்ரி இன்க்ரீஸ் ஆகிடுச்சுனாவே வந்து கார் வாங்குறது, ஒரு 10,000 இன்க்ரிமெண்ட் வந்தால் கூட வீடை வந்து வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹோம் லோனுக்கு போகிறது. இந்த மாதிரி நிறைய விஷயத்த வந்து சொல்லிட்டு போகலாம். இதை தான் வந்து லைஃப் ஸ்டைல் அப்கிரேட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதை வந்து நம்ம பண்ணவே கூடாது. சேல்ரி ஜாஸ்தி ஆயிடுச்சு அப்படிங்கிறனால வீக் ஆனால் வந்து மாலில் போய் ஃபுல்லாக சுற்றுறது, ஃபுல்லாக வந்து நிறையா தேட்டர்களுக்கு வந்து போகிறது, ஏன்னா வேர்ல்டு டூர்லாம் வந்து பிளான் பண்ணி போகிறது, நினச்சா வந்து சமைக்கிறது, இல்லை அப்படின்னா வந்துட்டு ஆர்டர் பண்ணி சாப்பிட்றது, ஜங்க் ஃபுட்ஸை நிறையா வந்து நம்ம வந்து எடுத்துக்கிறது, இந்த மாதிரி நிறையா விஷயத்த வந்து நம்ம வந்து பண்ணுவோம். சேல்ரி இன்க்ரீஸ் ஆனாலும் நம்ம நீட்ஸ் என்ன வாண்ட்ஸ் என்ன அப்படிங்கிறதுல வந்து நம்ம மைண்ட் வந்து கிளியராக இருக்கணும். நம்ம 20,000 சேவை இருக்கும் போது என்ன செலவு பண்ணோமோ அதை விட ஒரு 5 to 10% வந்து இன்க்ரீஸ் பண்ணலாம் நம்ம சேல்ரி இன்க்ரீஸ் ஆகும் போது. அவ்வளோதானே தவிர மற்றபடி வந்து நம்ம வந்து பண்ணக்கூடாது. உங்கள் சேல்ரி வந்து எவ்வளோ வருது, எவ்வளோ இன்க்ரிமெண்ட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். பார்த்துட்டு அதில் எவ்வளோ உங்களால் ஸ்பெண்ட் பண்ண முடியும், உங்கள் லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் போக எவ்வளோ உங்களால் ஸ்பெண்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி பார்த்து அதை எடுத்து வச்சுருங்க. உங்கள் இன்க்ரிமெண்ட்டில் ஒரு மினிமம் ஒரு 50% வந்து நீங்கள் வந்து உங்களோட சேவிங்ஸில் வந்து ஆட் பண்ணி தான் ஆகணும். அப்படி பண்ணால் தான் வந்து உங்கள் லைஃப்பை வந்து நீங்கள் கரெக்டாக ஹேண்டில் பண்ணுறீங்க, உங்கள் மணியை கரெக்டாக ஹேண்டில் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். இல்லை அப்படின்னா நீங்கள் சேவிங்ஸே இல்லாமல் கடைசி வரைக்கும் இப்படியே தான் இருப்பீங்க. மிஸ்டேக் நம்பர் 3, ரிலேயிங் ஆன் கிரெடிட் கார்ட்ஸ் ஃபார் நார்மல் எக்ஸ்பென்சஸ். நம்ம டே டு டே எக்ஸ்பென்சஸ்ன்னு ஒன்று இருக்கும்ல, அதுக்கு கூட வந்து கிரெடிட் கார்டை வந்து நம்பி இருக்கிறது. இதெல்லாம் வந்து ரொம்ப தப்பு. நம்ம சேல்ரி இருக்குது அப்படின்னா அட்லீஸ்ட் நம்மளோட எக்ஸ்பென்சஸையாவது வந்து நம்ம சேல்ரியை வச்சு வந்து நம்ம வந்து பண்ணிக்கணும். அதை விட்டுட்டு ஒரு சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து ரொம்ப தப்பு. கிரெடிட் கார்டு வந்து ஒரு சைடு வந்து 50% வந்து குட் திங், 50% வந்து அதில் நிறைய டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது. அதை தெரிஞ்சு வந்து நம்ம வந்து கரெக்டாக வந்து யூஸ் பண்ணணும். எல்லோரும் வந்து டக்குன்னு ஃபோன் பண்ணோடனே கிரெடிட் கார்டு வேணுமா சார்னு கேட்குறோம், எஸ்ன்னு சொல்லிட்டு வாங்கிக்கிறோம். பட் வந்துட்டு அதை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தெரியாமல் வந்து முழிக்கிறோம்.
நம்ம லைஃப்பில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கிற இந்த ரெண்ட்டு, ஈபி பில்லு, இன்டர்நெட் பில்லு, மொபைல் பில்லு, இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன வெஜிடபிள்ஸு, ஃப்ரூட்ஸுக்கு இதுக்கெல்லாம் வந்து என்ன அமௌண்ட் வேணுமோ அட்லீஸ்ட் அதையாவது வந்து நம்ம சேலரியிலேருந்து ஸ்பெண்ட் பண்ணணும். அதுக்கெல்லாம் கண்டிப்பாக கிரெடிட் கார்டு வந்து யூஸ் பண்ணவே கூடாது. கிரெடிட் கார்டில் வந்து நிறைய டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது. அதோட இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து ரொம்ப ஹை. நீங்கள் பே பண்ணாமல் வந்து விட்டுட்டீங்க, 1 மந்த் எக்ஸ்ட்ரா வந்து நமக்கு டைம் கொடுப்பாங்க. பட் அதை நம்ம வந்து பே பண்ணாமல் விட்டுட்டோம் அப்படின்னா இன்ட்ரெஸ்ட் வந்து பயங்கரமாக இருக்கும். ஒரு தடவை நம்ம ஸ்பெண்ட் பண்ணி அதில் பழகிட்டோம் அப்படின்னா வந்து ஓவர் ஸ்பெண்டிங் ஹேபிட்டும் வந்து நமக்கு வந்து வந்துடும். இன்னொரு ஆப்ஷன் என்ன அப்படின்னா பே மினிமம்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். நம்ம பேவை வந்து கம்மியாக பண்ணிவிட்டு ரிமைனிங்கை வந்து அடுத்த மாதத்துக்கு வந்து மாற்றிக்கலாம். பட் இந்த மாதிரி மாற்றியே வந்து நிறைய பேர் வந்து லேக்ஸ் கணக்கிலலாம் வந்து கிரெடிட் கார்டோட லோன் எல்லாம் வந்து வச்சுருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி மிஸ்டேக்ஸ் எல்லாம் பண்ணாதீங்க. கிரெடிட் கார்டை யூஸ் பண்ண தெரிஞ்சால் கரெக்டாக யூஸ் பண்ணுங்கள். இல்லை அப்படின்னா அதை டீஆக்டிவேட் பண்ணிடுங்க. மிஸ்டேக் நம்பர் 4, வெயிட்டிங் டூ லாங் டு ஸ்டார்ட் இன்வெஸ்ட்மெண்ட். நிறைய பேர் வந்து இப்போ இந்த வீடியோவே பார்த்துட்டு இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கிற ஐடியா வரும். அதை இப்போவே பண்ணலாம், இன்றைக்கே பண்ணலாம் அப்படிங்கிற ஐடியா இல்லாமல் நாளைக்கு பண்ணலாம், அடுத்த மாதம் சேலரி வந்தோடனே பண்ணிக்கலாம், இல்லை 2027 ஜான்வரி வந்தோடனே பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து நம்ம வந்து திங்க் பண்ணுவோம். அந்த மாதிரி வந்து பண்ணாதீங்க. இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணணும்னு நினச்சா ஸ்டார்ட் பண்ணுங்கள். அதுக்கு வந்து வேறு ரீசன்ஸ் வந்து கொடுக்காதீங்க. எனக்கு இவ்வளோ லோன் இருக்குது, என்கிட்ட வந்து இவ்வளோ வந்து கடன் இருக்குது, எனக்கு இந்த எக்ஸ்பென்சஸ் நான் பார்க்கணும், இது இருக்குது எனக்கு செலவு, அது இருக்குது செலவு, மாதம் ஆனால் என்கிட்ட காசே வந்து இருக்கிறதில்ல, 10 நாள் ஆனாவே என் பாக்கெட் காலி ஆயிடுது, அப்படி இருக்கும்போது நான் எப்படி சேவ் பண்ணுறது, அப்படியெல்லாம் வந்து கேட்காதீங்க. இதெல்லாம் வந்து நீங்கள் தான் வந்து பிளான் பண்ணணும். எவ்வளோ பண்ண முடியும் நம்மளால், அது எல்லாத்தையும் நீங்கள் தான் வந்து பண்ணணும். இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறதோட ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம் என்ன அப்படின்னா நம்ம எவ்வளோ சேவ் பண்ணுறோம் அப்படிங்கிறது இல்லை, எப்போலேருந்து சேவ் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான். ஒரு 25 வயசுலேருந்து சேர்க்குறவங்களுக்கும் ஒரு 35 வயசுலேருந்து சேவிங்ஸை வந்து ஸ்டார்ட் பண்ணுறவங்களுக்கும் வித்தியாசம் வந்து பயங்கரமாக இருக்கும். ஏன் அப்படின்னா அதுதான் வந்து த பவர் ஆஃப் காம்பவுண்டிங். நம்ம வந்து எவ்வளோ டியூரேஷன் ஜாஸ்தி இயர்ஸ்க்கு வந்து சேவ் பண்ணுறோமோ அவ்வளோ அளவுக்கு நம்மளோட வெல்த் வந்து நல்லாவே வந்து பில்ட் ஆகும். எப்போ வந்து பர்ஃபெக்டான ஒரு டைம் வரும், எப்போ வந்து நம்ம கையில் வந்து எக்ஸ்ட்ரா அமௌண்ட் நிற்கும், அப்போ சேர்த்து வச்சுக்கலான்னு நினச்சிங்க அப்படின்னா சேர்த்து வைக்கவே முடியாது. சின்ன அமௌண்ட் உங்களால் ஒரு 1000 ரூபாய் சேர்த்து வைக்க முடியுமா இந்த மாதம், அந்த சின்ன அமௌண்ட்டில் கூட ஸ்டார்ட் பண்ணுங்கள், எந்த ப்ராப்ளமும் இல்லை. மிஸ்டேக் நம்பர் 5, ஹேவிங் நோ எமர்ஜென்சி ஃபண்ட். நம்ம லைஃப்பை நம்மளால் ஒரு 1% கூட ப்ரிடிக்ட் பண்ண முடியாது. இன்றைக்கி நம்ம வந்து நல்ல லைஃப் ஸ்டைலில் இருக்கலாம், நல்ல சேலரியில் இருக்கலாம், நல்ல ஒரு வெல்த்தோடு வந்து இருக்கலாம். பட் நாளைக்கு என்ன ஆகும் அப்படிங்கிறது வந்து நம்மளால் வந்து ப்ரிடிக்டே பண்ண முடியாது. நாளைக்கு நம்ம லைஃப் வந்து எப்படி ஆகும், நம்ம சுற்றி இருக்க சரௌண்டிங்ஸ் வந்து எப்படி இருப்பாங்க, அதெல்லாம் வந்து எதையுமே நம்மளால் ப்ரிடிக்ட் பண்ண முடியாது. அதனால் ஒரு எமர்ஜென்சி ஃபண்ட் அப்படிங்கிறத நீங்கள் எப்போவுமே வந்து வச்சுக்கணும். ஏதாவது ஒரு விஷயத்துக்கு வந்து அது நமக்கு ஹெல்ப் ஆகும். ஏதாவது நமக்கு ஒரு திடீர்னு ஒரு மெடிக்கல் எமர்ஜென்சி வருது, இல்லை வந்து ஒரு ஜாப் லாஸ் ஆகுது, திடீர்னு நமக்கு வந்து வேலை இல்லாமல் போகுது, வேலை கிடைக்க ஒரு 3 months ஆகுது அப்படின்னா நம்மளோட டே டு டே எக்ஸ்பென்சஸை பார்க்குறதுக்காவது அட்லீஸ்ட் நம்மக்கிட்ட வந்து அமௌண்ட் இருக்கணும். மினிமம் ஒரு 3 to 6 monthக்கான உங்கள் எக்ஸ்பென்சஸையாவது நீங்கள் வந்து எமர்ஜென்சி ஃபண்டாக வந்து எடுத்து வைக்கணும். அது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் இப்போ திடீர்னு எந்த சேவிங்ஸும் இல்லை, எந்த எமர்ஜென்சி ஃபண்டும் இல்லை, வேலை இல்லாமல் போயிடுச்சு அப்படின்னா நீங்கள் வந்து எவ்வளோ அமௌண்ட் வந்து நீங்கள் வெளியில் வாங்குவீங்க? இதற்காக ஒரு பர்சனல் லோனோ போகிறது, இல்லை வந்து வேறு ஏதாவது வந்து நம்ம வந்து ஜுவல் லோனுக்கு வந்து போகிறது, இல்லை வந்து கிரெடிட் கார்டை வந்து ஸ்பெண்ட் பண்ணி வாங்குறது, இந்த மாதிரியெல்லாம் வந்து பண்ணாதீங்க. சேலரி வருதா ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் அட்லீஸ்ட் ஒரு 5%ஆவது செப்பரேட்டாக தனியாக வந்து எமர்ஜென்சி ஃபண்டுக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து பட்ஜெட்டில் வந்து அலோகேட் பண்ணி வைங்க. இது வந்து என்ன ஒரு 5%ல் என்ன நான் ஒரு 1000 ரூபா எடுத்து வைக்கிறேன், 2000 ரூபா எடுத்து வைக்கிறேன்னு நீங்கள் வந்து தோணலாம். பட் அதை வந்து ஒரு 1 yearக்கு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 25,000 ரூபாய் உங்கள் கையில் இருக்கும். அது வந்து ஒரு 1 monthஆவது உங்கள் லைஃப் வந்து ஹேண்டில் பண்ணுறதுக்கு உங்களுக்கு போதும். இது மாதிரி ஒரு மினிமம் ஒரு 5 years இப்போலேருந்து பில்ட் பண்ணுங்கள். கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பில்ட் பண்ணுங்கள். அது ஒரு நாள் வந்து ஒரு பெரிய விஷயமா வந்து நிற்கும். ஸோ எமர்ஜென்சி ஃபண்ட் அப்படிங்கிறத வந்து எப்போவுமே வந்து வச்சுக்கோங்க. மிஸ்டேக் நம்பர் 6, திங்கிங் ஸ்மால் சேவிங்ஸ் டசன்ட் மேட்டர். என்னால் ஒரு 1000 ரூபா தான் சேர்க்க முடியுது, 1000 ரூபாய் சேர்த்து வச்சு நான் என்ன பண்ண போகிறேன், இல்லை என் சேலரியில் என்னால் ஒரு 5000 தான் மிச்சம் பண்ண முடியுது, அதை போய் எங்கேயாவது இன்வெஸ்ட் பண்ணால் வந்து எவ்வளோ பெருசாக க்ரோத் கிடச்சிட போகுது அப்படிங்கிற மைண்ட் செட் தான் நிறையா பேருக்கு இருக்கும். ஒரு நாளைக்கு உங்களால் ஒரு 500 ரூபா சேவ் பண்ண முடியுது அப்படின்னா ஒரு 6 மாதத்தில் உங்களால் 1 லட்சத்தை வந்து சேவ் பண்ண முடியும். கேட்க வந்து 500 ரூபாய் அப்படிங்கிறது வந்து சின்னதாக இருக்குது. பட் 1 லட்சம்னு கேட்கும் போது எப்படி இருக்குது, பெருசாக இருக்குது. நீங்கள் அந்த 6 மாதம் வந்து அதை சேவ் பண்ணணும் அப்படிங்கிறது தான் இதில் விஷயம். ஒரு நாளைக்கு உங்களால் 500 ரூபா வந்து நான் இது எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். ஒரு நாளைக்கு 500 ரூபா சேவ் பண்ணுறதுல என்ன இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சது திடீர்னு ஒரு நாள் உங்கள் பேலன்ஸில் வந்து 1 lakh வந்து வரும். உங்களோட பெரிய கோலான அந்த 1 lakh வந்து நீங்கள் ஈஸியாக 6 மாதத்தில் வந்து அச்சீவ் பண்ணிடுவீங்க, ஒரு 500 ரூபாயை டெய்லியும் சேர்த்து வைக்கிறதுனால. இந்த மாதிரி உங்கள் பெரிய பெரிய கோலாக இருக்கட்டும், அது வந்து ஒரு கார் வாங்குறது, ஒரு வீடு வாங்குறது, எல்லாவாக இருந்தாலும் அதை வந்து சின்ன சின்னதாக வந்து டெய்லியோ இல்லை மந்த்லியோ இல்லை வீக்லியோ வந்து சேவ் பண்ண ஆரம்பிங்க. நீங்கள் சேவ் பண்ணுற அமௌண்ட்டை வந்து கையில் வரும்போது இருக்க ஹாப்பினஸ்
ஹாப்பினஸ் வந்து பயங்கரமாக இருக்கும். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக வந்து சேவ் பண்ணுறது வந்து நம்ம வெல்த்தை வந்து எவ்வளோ பில்ட் பண்ணோம் அப்படிங்கிறத நீங்கள் ஒரு 5 இயர்ஸ் சேவிங்ஸ் வந்து பண்ணிவிட்டு திரும்பி பார்க்கும்போது உங்கள் லைஃப் ஸ்டைல் வந்து எவ்வளோ அப்கிரேட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து ஃபீல் பண்ணலாம். ஸோ மிஸ்டேக் நம்பர் 7, நாட் ஹேவிங் எ சிங்கிள் ஃபைனான்ஷியல் சிஸ்டம். ஓகேங்களா? ஸோ ஒரு பிளானிங்கே இல்லாமல் வந்து இருக்கிறது. நம்ம சேலரி வந்து எப்படி ஸ்பெண்ட் பண்ணணும், என்ன பண்ணணும் அப்படிங்கிற எந்த பிளானுமே வந்து இல்லாமல் இருக்கிறது. அட்லீஸ்ட் ஒரு பட்ஜெட்டாவது நீங்கள் வந்து போடணும். நம்ம சேலரியில் வந்து எது எது எவ்வளோ எவ்வளோக்கு ஸ்பெண்ட் பண்ணுறோம், எங்கெங்கே வந்து நமக்கு அமௌண்ட் வந்து கொடுக்கணும், எங்கெங்கே லோன் இருக்குது, அதுக்கு எவ்வளோ அமௌண்ட் பண்ணுறோம், எவ்வளோ சேவிங்ஸில் வந்து போடுறோம், என்னென்ன சேவிங்ஸ் போடுறோம், எவ்வளோ பர்சன்டேஜ் அதில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது, அந்த மாதிரி எல்லா இதுவுமே வந்து உங்களுக்கு வந்து தெரியணும். அட்லீஸ்ட் இதுக்கு மேலேயாவது நெக்ஸ்ட் மந்த் நீங்கள் சேலரி வாங்குறீங்கன்னா ஒரு டைரியில் வந்து உட்காந்து எழுதுங்க. நம்மளோட என்னென்ன எக்ஸ்பென்சஸ் இருக்குது, நம்மளோட நீட்ஸ் என்ன, வாண்ட்ஸ் என்ன, ரெண்ட்டுக்கு எவ்வளோ, இபி பில் எவ்வளோ, க்ரௌசரி எவ்வளோ, வீட்டு செலவுக்கு எவ்வளோ, டிரான்ஸ்போர்ட்டுக்கு எவ்வளோ ஆகுது, இந்த மாதிரி ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயத்தையும் வந்து நீங்கள் வந்து நோட் பண்ணணும். ஒரு கேஸ் வாங்குறதுலேருந்து, ஒரு ரைஸ் வாங்குறதுலேருந்து எல்லாத்தையும் வந்து நீங்கள் நோட் பண்ணி வச்சு ஒரு ப்ராப்பர் பட்ஜெட்டை வந்து நீங்கள் வந்து போடணும். ஸோ அப்படி இருந்தால் தான் உங்களோட அமௌண்ட்டை வந்து கரெக்டாக வந்து உங்களால் வந்து யூட்டிலைஸ் பண்ண முடியும். நீட்ஸுக்கும் வாண்ட்ஸுக்கான டிஃப்ரென்ஸை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கனாவே வந்து உங்கள் சேவிங்ஸு வந்து க்ரோ ஆகிறத நீங்கள் வந்து கண்கூடாக வந்து பார்க்கலாம். நிறைய வீடியோவில் வந்து சொன்ன மாதிரி தான் சேவிங்ஸுக்குன்னு எப்போவும் வந்து ஒரு செப்பரேட் அக்கௌண்ட் வந்து வச்சுக்கோங்க. இல்லைனா வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் வந்து அமௌண்ட்டை வந்து போட்டு வச்சுக்கோங்க. அதை வந்து எந்த காரணம் ஆனாலும் வந்து டச் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மைண்ட் செட்டை எப்போவுமே வந்து வச்சுக்கோங்க. சும்மா தேவையில்லாத அன்வான்ட் எக்ஸ்பென்சஸ்க்கெலாம் அதில் வந்து கை வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து திங்க் பண்ணாதீங்க. அது வந்து ஒரு செப்பரேட்டான சேவிங்ஸ் அப்படிங்கிறது வந்து உங்கள் மைண்டில் எப்போவுமே இருக்கணும். வெல்த் பில்டிங் அப்படிங்கிறது வந்து நம்மகிட்ட ஹை சேலரி இருந்தால் தான் வரும், இல்லை வந்து ஹை பேக்ரவுண்ட் இருந்தால் தான் வந்து நம்மளால் வந்து வெல்த்தை வந்து பில்ட் பண்ண முடியும் அப்படின்னு இல்லை. உங்ககிட்ட வந்து ஒரு ஃபினான்ஷியல் டிசிப்ளின், ஒரு ஃபினான்ஷியல் ஹேபிட் இருந்தாவே நீங்கள் வந்து ஃபினான்ஷியல் ஃப்ரீடத்தை வந்து அச்சீவ் பண்ணிடலாம். நீங்கள் 60 வயசு வரைக்கும் வந்து உட்காந்து வேலை செய்யணும் அப்படின்லாம் இல்லை. நீங்கள் உங்கள் மணியை கரெக்டாக இப்போலேருந்தே பிளான் பண்ணி ஹேண்டில் பண்ணீங்க அப்படின்னா உங்கள் ரிட்டையர்மெண்ட்டை ஒரு 50 வயசுலையோ 55 வயசுலையோ உங்களால் வந்து பிளான் பண்ண முடியும். ஒரு சின்ன சின்ன சேஞ்சஸ் தான் வந்து நம்ம லைஃப்பில் வந்து பிக் டிஃப்ரென்சஸை வந்து கொண்டு வரும். இப்போ நீங்கள் சேர்த்து வைக்கிற வந்து 1000மோ 500 தான் உங்களை வந்து ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடியோ 10 வருஷத்துக்கு முன்னாடியோ நீங்கள் வந்து ஹாப்பியாக வந்து ரிட்டையர்மெண்ட் ஆகிறதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணும். ஸோ அதனால் இவ்வளோ தான் என்கிட்ட இருக்குது அப்படின்னு அதை வந்து சலிச்சுக்காமல் அந்த அமௌண்ட்டை வந்து சேவ் பண்ண வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். சின்ன சின்ன சேவிங்ஸ் வந்து ஃப்யூச்சரில் வந்து ஒரு பெரிய விஷயமாக உங்களுக்கு வந்து கை கொடுக்கும். அதனால் சேவிங்ஸ் அப்படிங்கிறத வந்து ஜஸ்ட் லைக் தட்னு பார்க்காதீங்க. அதுதான் உங்கள் ஃப்யூச்சர், அதுதான் உங்கள் ரிட்டையர்மெண்ட்டை வந்து பெருசாக பிளான் பண்ணும். அதனால் இந்த 7 மணி மிஸ்டேக்ஸையும் வந்து பண்ணாதீங்க. நீங்கள் ஏதாவது பண்ணிகிட்டு இருந்தீங்க அப்படின்னாலும் அதெல்லாம் வந்து ரெக்டிஃபை பண்ண ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா வீடியோ வந்து லைக் பண்ணிவிட்டு என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இவ்வளோ நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி என்னோடய வீடியோ வந்து பார்த்ததுக்கு தேங்க்யூ. இதில் இருக்க ஒரு மிஸ்டேக்கை நீங்கள் கரெக்ட் பண்ணால் கூட ஐ வில் பி வெரி ஹாப்பி. ஸோ ஹேவ் அ நைஸ் டே.